அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். ஒருவேளை நீங்க இந்த காணொளியை தேர்தலுக்கு முன்னாடியும் பார்க்கலாம், இல்லனா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகும் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க கட்டாயம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலை பத்தி தான் இந்த காணொளியில பேசி இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலையும் யாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறத விட யாரு மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடவே கூடாதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவும் மோடியும் அண்ணாமலையும் மறுபடியும் ஒரு முறை வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே கூடாது. தம்பி, இது என்ன வன்மமா அப்படின்னு கேட்டா எஸ் எஸ் வன்மம் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. வன்மம் அப்படிங்கறதையும் தாண்டி பாஜக என்னுடைய தமிழ் இனத்திற்கே எதிரான ஒரு கட்சி. அந்த கட்சியையும் சரி, அந்த கட்சி தலைவர்களையும் சரி, என்னுடைய தாய் நாடான தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனா சமீப காலமா தமிழ்நாட்டுல என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல ஒரு கருத்து திணிப்பு நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரியான கருத்து திணிப்பு தெரியுமா? தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு, வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக தமிழ்நாட்டில் 15 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடு வரைக்கும் வாக்குகளை பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை, மன்னிக்கணும், ஒரு கருத்து திணிப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது பச்சை அயோக்கியத்தனம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவும் சரி, அதனுடைய சில்லறை கூட்டணி கட்சிகளும் சரி, எல்லாரும் சேர்ந்து 5 விழுக்காட்டில் இருந்து 10 விழுக்காடு வரைக்கும் வாக்குகளை வாங்கிட்டாலே அதுவே பெரிய அதிசயம். ஆனா அதுக்கு முற்றிலும் மாறாக ஆரம்பத்தில் இருந்து, தேர்தல் அறிவித்ததில் இருந்து இப்ப வரைக்கும் வெளியான எல்லா கருத்து கணிப்புலையும் ஒரே விஷயத்தை யூனிஃபார்மா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு. எந்த அளவுக்கு? அதிமுகவையே பின்னாடி தள்ளி 2ஆம் இடத்திற்கு வரும் அளவிற்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு. வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக 18 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடு வரைக்கும் வாக்குகளை பெறும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா 2 சீட்டுல இருந்து 3 சீட்டு வரைக்கும் கூட அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு கருத்து திணிப்ப தமிழர்களோட மத்தியில அவங்களோட மனசுல விதைச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கதான் நமக்கு ஒரு ஐயம், டவுட் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் வாக்கு இயந்திரத்தில் ஏதோ கோல்மால் வேலை செஞ்சு தேர்தல் முடிவுகளை முன்கூட்டியே செட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்களோ அப்படின்னு நான் ஐயப்படுறேன், நான் சந்தேகப்படுறேன். இப்ப தேர்தல் முடிவு வெளியாகும் போது மக்களுக்கு பாஜக இவ்வளவு வாக்குகள் வாங்கிருச்சா, நம்ப முடியலையே அப்படின்னு அதிர்ச்சி அடையாம இருக்கணும் அப்படின்னா அவங்களோட மனநிலையை இப்பவே அதுக்கு ஏத்த மாதிரி தயார் செய்யணும். அதுக்காக என்ன பண்ணணும்? இப்படிதான் தேர்தல் முடிவு வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே இந்த செய்தி நிறுவனங்களுக்கு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி கருத்து கணிப்புகளை வெளியிடணும். இததான் இவங்க செய்யறாங்களோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். தம்பி, சும்மா நிறுத்துப்பா. எல்லா கருத்து கணிப்பையும் பொய் போலி பொய் போலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே, எங்க அதை நிரூபிச்சு காட்டு பாப்போம் அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிள், நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உறவுகள் உங்ககிட்ட ஒரு எளிமையான கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னா, கடந்த 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகளை தனித்து நின்றே கைப்பற்றியது யார்? எந்த கட்சி? அதிமுக. ரைட், குட் ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றிய கூட்டணி எது? திமுக கூட்டணி. ரைட், குட் ஆன்சர். இப்ப அப்படியே முக்கியமான ஒரு கேள்விக்கு வாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகளில் தனித்தே நின்று வெற்றி பெற்ற அதிமுகவால 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல ஏன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாம மிக மோசமான முறையில தோத்து போனாங்க? அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாம எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழந்திருந்த திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது 39 மக்களவை தொகுதிகளை ஜெயிச்சு இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக
எப்படி வர முடிஞ்சது, என்ன காரணம், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ரொம்ப சிரமப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், பாஜகவின் முதல் 5 ஆண்டு கால ஆட்சி. ஆமாங்க, 2014 இருந்து 2019 வரைக்குமான பாஜகவின் முதல் 5 ஆண்டு கால நிர்வாக சீர்கேடான ஆட்சி, மோடியின் கொடுங்கோன்மை, இது எல்லாத்து மேலையும் வெறுப்புற்ற மக்கள் பாஜக ஆட்சியின் மீதும் மோடியின் மீதும் கடுமையான அதிருப்தியில இருந்தாங்க. பத்தாக்குறைக்கு சமாளிக்க முடியாத விலைவாசி உயர்வு, பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி அப்படின்னு திரும்பின பக்கம் எல்லாம் மக்கள் அடி வாங்கிட்டே இருந்தாங்க. இதனால பாஜக ஆட்சியின் மீதும் மோடியின் மீதும் மக்கள் கடுமையான கோபத்துல இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் 2019 தேர்தல் வந்துச்சு. சோ மக்கள் மத்தியில இருந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையையும் திமுக மொத்தமா அறுவடை செஞ்சது. அதனால தான் திமுகவால அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிஞ்சது. ஆனா அதே நேரத்துல எந்த பாஜகவை மக்கள் வெறுத்தாங்களோ அதே பாஜக கூட அதிமுக கூட்டணியில இருந்துச்சு. அதனால தான் அதிமுகவால ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாம மிக மோசமான முறையில தோத்து போனாங்க. எந்த அளவுக்கு மோசமான முறை தெரியுமா? 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கட்சிக்காரனே அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தல. ஏன் தெரியுமா? அவனுக்கே தன்னுடைய கட்சி பாஜக கூட கூட்டணி வச்சது பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில பாஜக மேலையும் மோடி மேலையும் கடுமையான கோபம், வெறுப்பு, அதிருப்தி அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை? 2024 என்ன நிலைமை? இந்தியாவில் பாலாரும் தேனாரும் கரபுரண்டு ஓடுதா? முன்ன விட மிக அதிகமான விலைவாசி உயர்வு, பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை அப்படின்னு, எரிவாயு உருளை அப்படின்னு எல்லாத்தோட விலையும் உயர்ந்து போயிருச்சு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கு. பல அத்தியாவசிய உயிர் காக்கும் மருந்துகளின் விலையும் உயர்ந்து போயிருச்சு. சமாளிக்கவே முடியாத ஜிஎஸ்டி வரி விதிப்பால பல சிறு குறு நிறுவனங்கள் மொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. உலகளாவிய பசி குறியீட்டு பட்டியல்ல இந்தியா 111வது இடத்துக்கு வந்துருச்சு. அதாவது இந்தியாவுல பாதி பேருக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடே இல்ல. பல ஏழை ஆப்பிரிக்க நாடுகளை விட இந்தியா பசி பட்டினியில இருக்கு அப்படின்னு GHI குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அறிக்கை சொல்லுது. சரி, நாடாவது பாதுகாப்பா இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. வடகிழக்குல அருணாச்சல பிரதேசத்திலையும் தெற்குல இலங்கையிலையும் சீனா ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ நாடும் பாதுகாப்பா இல்ல, நாட்டு மக்களும் நிம்மதியா இல்ல, நாட்டு மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் இல்ல. இப்படிப்பட்ட நிலைமையில நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற பாஜக ஆட்சியின் மீதும், அதாவது பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதும் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதும் மக்களுக்கு என்ன அப்படியே அன்பும் ஆதரவும் பொங்கி வழியுதா? எப்படா இவர் விட்டு ஒழிஞ்சு போவாரு அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தமிழ்நாட்டுல மட்டும் பாஜக வளர்ந்துருச்சு. அது 15 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடு வரைக்கும் வாக்குகளை பெறும் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. அப்படின்னா தமிழனை பார்த்தா என்ன இழிச்சவாயன் அப்படின்னு நெத்தியில எழுதி போட்டு இருக்கா? எங்களை எல்லாம் எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சா இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருப்பீங்க? அந்த இடத்துல தான் சொல்றேன், இவங்க வாக்கு இயந்திரத்தில் ஏதோ கோல்மால் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தான் திரும்ப திரும்ப எல்லா கருத்து கணிப்புலையும் இதே முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமா முடிச்சிடுறேன். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் திருச்சி தொகுதி முடிவுகளை தான் இப்ப நாம பார்க்க போறோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருச்சி தொகுதியை கைப்பற்றியது அதிமுக தான். அவங்க அன்னைக்கு வாங்கிய வாக்குகள் 4,58,478. சரியா? அதே தேர்தல்ல திமுக வாங்கிய வாக்குகள் 3,08,002 வாக்குகள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி, ஆமாங்க, 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில இருந்து கழட்டி விட்டுட்டாங்க. அதனால அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி தனித்தே தான் திருச்சி தொகுதியில போட்டி போட்டாங்க. அவங்க மொத்தமா 51,537 வாக்குகள் தான் வாங்கினாங்க. கடைசியா பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த தேமுதிகவும் இந்த திருச்சி தொகுதியில போட்டி போட்டாங்க. அவங்க 94,785 வாக்குகள் வாங்கினாங்க. சரியா? தெளிவா புரிஞ்சதா? இது 2014 தேர்தலின் முடிவு. அப்படியே 2019 வாங்க. இப்ப கூட்டணிகள் மாறுது. மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வைக்குது. இந்த முறை
காங்கிரஸ் கட்சிக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்படுது. காங்கிரஸ் கட்சி சார்பாக திருநாவுக்கரசு 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது திருச்சி தொகுதியில போட்டி போட்டு 6,21,285 வாக்குகள் வாங்கினாரு. எப்படி இது சாத்தியம்? ஏன் இதை கேட்கிறேன் தெரியுமா? 2014 தேர்தலில் இதே திருச்சி தொகுதியில திமுக வெறும் 3,08,002 வாக்குகள் தான் வாங்கினாங்க. காங்கிரஸ் கட்சி 51,537 வாக்குகள் தான் வாங்கினாங்க. 2019 அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாலும் இந்த 2 வாக்குகளையும் கூட்டினாலும் அதிகபட்சம் 3,59,537 வாக்குகள் தான் வந்திருக்கணும். ஆனா அப்படியே டபுள் மடங்கா ஏறி இருக்கு. எவ்வளவு? 6,21,285. 3.5 லட்சம் வாக்கு அதிகம். எங்கிருந்து வந்துச்சு இந்த 3.5 லட்சம் வாக்கு? வேற எங்கிருந்தும் வரல, அதிமுக கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஏன் தெரியுமா? 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அப்படின்னு ஒரு மெகா கூட்டணி அமைச்சு தன்னுடைய கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு திருச்சி தொகுதியை ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு தெரியுமா? 1,61,999. ஆனா இதே தொகுதியில 2014 அதிமுக எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சுன்னு சொன்ன? 4,58,478. அதிமுகவுக்கு அப்படியே 3.5 லட்சம் வாக்கு மைனஸ்ல போயிருக்கு. மைனஸ்ல போய் எங்க சேர்ந்திருக்கு? திமுக கிட்ட சேர்ந்திருக்கு. ஏன்? என்ன காரணம்? ஒரே காரணம் தான். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சதை விரும்பாத அதிமுக தொண்டர்களே திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுல கணிசமான அதிருப்தி வாக்குகளை அமமுகவும் வாங்குச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் அமமுகவும் போட்டி போட்டு 1,08,48 வாக்குகள் வாங்கினாங்க. ஸோ பாஜக கூட கூட்டணி வச்சா கொலநாசம். பாஜக கட்சியையும் சரி, அது கூட கூட்டணி வச்ச கட்சிகளையும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே விரும்பினது கிடையாது. லட்சக்கணக்கான வாக்குகளை இழக்கும் ஒரு நிலைக்கு தான் அந்த கட்சியை கொண்டு போய் விட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட களம் இப்படி இருக்கும்போது இப்போ வந்துகிட்டு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு, 15 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடு வரை வாக்குகளை பெறும் அப்படின்னா என்ன காதுல பூ சுத்துறீங்களா? இல்ல பூந்தோட்டத்தையே தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்களா? எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலயே காது குத்தி பூ வச்சுட்டாங்கடா, நீங்க என்ன புதுசா சுத்துறீங்க? அதனால தான் சொல்ற மக்களே, இவங்க வாக்கு இயந்திரத்துல ஏற்கனவே ஃப்ராடுத்தனம் பண்ணி முடிவுகளை செட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப கருத்து கணிப்பை, மன்னிக்கணும், கருத்து திணிப்பை வெளியிடுறாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி நீங்க இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு நான் கை கூப்பி வேண்டிக்கிறேன். பொதுமக்களா இருந்தாலும் சரி, இதை பார்க்குற என்னுடைய உறவுகளை தாண்டிய தமிழ் சொந்தங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பாஜகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. பாஜக பின்வாசல் வழியா, குறுக்கு வாசல் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. அவங்க இந்த இடத்துல கால் ஊனிட்டா தமிழ்நாடே செதஞ்சு நாசமா போயிடும். தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் தேவைப்பட்டா நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்கு. உண்மையும் நேர்மையுமா களத்துல நிக்கிறாங்க. யார் கூடயும் சேராம தனித்தே நிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். தயவு செஞ்சு பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. கடைசி நேரத்தில் கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமான வாக்குகளை வாக்கு இயந்திரத்தால மாத்தி கொடுக்க முடியாது. சரியா? ஒரு பொறியியல் படித்த மாணவனா நான் சொல்றேன், ஓரளவுக்கு தான் அதில் மேனிப்புலேஷன் பண்ண முடியும், ஒரு அளவுக்கு தான் அதில் ஃப்ராடுத்தனம் பண்ண முடியும். அதிகபட்சமான வாக்குகளை பாஜக பக்கம் திருப்பி விடவே முடியாது. அதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஸோ நீங்க எல்லாம் சேர்ந்து மாற்றத்திற்காக நிற்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் பாஜகவால இவ்வளவு பெரிய வாக்கு வங்கிகளை பெறவே முடியாது. தெளிவா புரிஞ்சதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களை நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.